டேய் இங்க என்னடா நிக்கிற? டேய் அண்ணன் வீட்டில் நீ நாட்டுக்கோழி குழம்பு, வா வீடியோ எடுக்கலாம். ஏய் எங்கடா ஆளை காணோம்? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வாங்கடா, நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போறேன். அவங்க வீடியோ எடுக்கலாம், வாங்கடா, சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேண்ணா. ஆஃப் பண்ணு. அடுப்பு பற்ற வச்சாச்சு, வாங்க வீடியோவுக்கு போகலாம். கொஞ்சம் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன், பின்னாடி வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி சமைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வீடியோ எடுக்கலாம். அதுக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துங்க, கொஞ்சம் வீடியோவில் காமிக்கிறேன். இது என்னன்னு கேட்காதீங்க, இதான் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். காஞ்சிருச்சு, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டணும் நல்லெண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கொதிச்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வெடிச்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு ஒரிஜினல் தக்காளி. தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு, நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டால் தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி தான் கருவேப்பிலை போடுவீங்க, முன்னாடி போட்டால் வதங்கிடும், அது வாசனை வராது. அது இடையில போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சில பேர் கடையில் வாங்கி போடுங்க, நான் வந்து கையாலே அரைச்சேன்.
போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக லெமன் சேர்த்துக்கலாம், அப்புறம் சீக்கிரம் கொஞ்சம் கறி வேகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கறியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக விடலாம். ஒரிஜினல் நாட்டுக்கோழி கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு. போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது சீக்கிரம் வேகாது, கொஞ்சம் வேக விட்டுடலாம். லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம். அடுத்து கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 சேர்ந்தது. அடுத்து தேங்காய் ஊற்றிக்கலாம். லைட்டாக தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் சிக்கனில் சார்ந்துருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். சில பேர் சிக்கன் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு கிண்டிட்டு கடைசியாக இறக்கும் போது கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது நாட்டுக்கோழினால கொஞ்சம் சீக்கிரம் வேகாது, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வேகட்டும். ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடிக்கிற வெயிலில் மோர் குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் மோர் கலக்கி குடிச்சிட்ருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிச்சு. கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தூள் மேலே மலை சாரல் போல் தூவிக்கலாம். போட்டு ஒரு கிண்டிக்கலாம். சீக்கிரம் வேகாது, நாட்டுக்கோழினால கொஞ்சம் லேட் ஆகுது. நண்பர்களே, கறி வெந்துருச்சு. போட்டு மூடி இறக்கிடலாம்.